என்ன சமையலோ என்ன சமையலோ. எவ்வளோ பெரிய விருந்தாக இருந்தாலும் கடைசியில் அது கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு தயிர் சாதம் தான். அதுலேயும் கடுகு தளிச்சிட்டா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இல்லையா? சாதம் 1.5 கப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கப்பு கெட்டியான தயிர். இப்போ இந்த ஆறின சாதத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ தயிர் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தயிரையும் சாதத்தையும். இனிமேல் இப்போ தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். ஒருவேளை உங்கள் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 கப்பு பால் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். உளுந்து வறுத்தாச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். இப்போது நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அப்படியே 1 டீஸ்பூன் பட்டர் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த தாளிப்பை தயிர் சாதத்தில் போட்டு அப்படியே கொத்தமல்லியும் தூவிடலாம். ஒரு சிம்பிளான ஈஸி தயிர் சாதம், வெயிலுக்கும் ரொம்ப சூப்பர். பக்கத்தில் ஒரு ஊறுகாய் இருந்தால் கேட்கவே வேண்டாம், எவ்வளோ சாப்பிடுவோன்னு நமக்கே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.